வாசிக்கலாம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்னவென்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் நன்றாக அந்த சம்பவம் தெரியும். யோசேப்பு முழு எகிப்து தேசத்துக்கும் அதிபதியாயிருக்கிறான். யாக்கோபினுடைய குடும்பம், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. தானியம் கொள்ளும்படி எகிப்து தேசத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாருடையது என்று சொன்னால், யூதா என்னும் பேர் கொண்ட யாக்கோபினுடைய குமாரன் தான் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் யோசேப்பினிடத்திலே பேசுகிறதாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோசேப்பு பென்யமீனை சிறையிருப்பாய் வைத்துவிட்டு போகும்படி அவர்களிடத்திலே சொன்னபோது, அப்பொழுது யூதா பதறிப்போய் சொன்ன வார்த்தைகள், பதறிப்போய் தன்னுடைய சகோதரனை எப்படி நான் இங்கே விட்டுட்டு போவேன், எப்படி போய் என்னுடைய தகப்பனுடைய முகத்தை பார்ப்பேன், ஏன்னா என்னுடைய தகப்பனுடைய ஜீவனும் இவனுடைய ஜீவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு, பென்யமீனை நான் கூட்டிட்டு போகலை அப்படின்னு சொன்னா என் தகப்பன் மரித்தே போய்விடுவார் என்று சொல்லி அங்கலாய்த்து மனம் பதறி அவன் சொன்ன வார்த்தைகள், அவனுடைய இருதய குமுறல் தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த வசனங்களில் இருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பாடுகள், ஏன் இவ்வளவு பாடுகளை கிறிஸ்து நமக்காய் பட்டார், இவ்வளவு பெரிய ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டுமா என்கிறதெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தில் யாக்கோபு பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். யூதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். பென்யமீன் உங்களுக்கும் எனக்கும் ஒப்பாக சொல்லப்படுகிறார். மறுபடி சொல்லுகிறேன், இந்த சம்பவத்தில் யாக்கோபு பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். யூதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். பென்யமீன் உங்களுக்கும் எனக்கும் ஒப்பாக சொல்லப்படுகிறார். முதலாவது இந்த வசனத்தில் நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை, அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய ஜீவன் பென்யமீனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. பென்யமீனை அனுப்ப அவனுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே யோசேப் என்கிற ஒரு குமாரன் இப்படி வெளியே போய்தான் அவனை ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொல்லி யாக்கோபு நினைத்து கொண்டு பென்யமீனை அனுப்புகிறதற்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. அவனை தன்னோடே வைத்து கொண்டான், தன்னோட நெருக்கமாக வைத்து கொண்டான். அதனால தான் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற வேளையிலே ஏன் கிறிஸ்து நமக்காய் பாடுபட வேண்டும், ஏன் கிறிஸ்து நமக்காய் மரிக்க வேண்டும், எவ்வளவோ பெரிய தியாகம். ஏன்னா இந்த தியாகத்தை, சிலுவை பாடு என்கிற தியாகத்தை ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தியாகம். வேதத்திலே ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது ஒரு கடினமான வசனம். ஒரு சாதாரண தேசாதிபதிக்கு முன்பாக
இயேசு கிறிஸ்து நின்றார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இவர் யார் தெரியுமா? இவர் சர்வலோகத்தின் அதிபதி. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் அதிபதி. ஆனால் தம்முடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த விலை என்பது சாதாரணமானது அல்ல. இது மனிதர்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விலையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு விலையை இதற்காக அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? அவருடைய ஜீவனோடு நம்முடைய ஜீவன் இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜீவனோடு நம்முடைய ஜீவன் இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானார். பாருங்க, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மனுஷனை உருவாக்கும் பொழுது அவனை மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே அவர் ஊதினார். ஆமென். அவருடைய சுவாசத்தை, அவர் கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தை அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? ஊதினார். மற்ற நிறைய மிருக ஜீவன்கள் இந்த உலகத்தில் உண்டு. கடலில் வாழ்கிற பெரிய பெரிய திமிங்கலங்கள் உண்டு, மச்சங்கள் உண்டு, மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள், எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவைகளுக்குள்ளே எல்லாம் கர்த்தருடைய சுவாசம் இல்லை. ஆனால் மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற சுவாசம் என்னவென்று சொன்னால் இது ஜீவ தேவனுடைய சுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிற சுவாசம் யாருடையது? அது கர்த்தருடையது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுவாசத்தை தான் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் என்னுடைய சுவாசம் உள்ள என் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பாடுபட்டார், உபத்திரவங்களை சகித்தார், வியாகுலங்களை சகித்தார். அவராலே அது முடியவில்லை என்கிற நிலை வந்த போதும் கூட அவர் நமக்காக அவைகளை சகித்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ கர்த்தருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. சோ அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே ஏதாகிலும் விலை கொடுத்து மாத்திரமே இவர்களை மீட்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அடுத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் அப்படி பிறந்தவர்கள்? 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆமென் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். கர்த்தரை அறிந்த நீங்கள், கர்த்தரை சொந்த தெய்வமாய் கொண்ட நீங்கள், ஆமென், உங்களுக்குள்ள இருக்கிற சுவாசம் யாருடையது என்று சொன்னால் கர்த்தருடையது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆமென். மற்றவர்கள் எல்லாம் பாவம் செய்யும் போது அவர்கள் எச்சரிக்கப்படவில்லை, அவர்களை ஆண்டவர் கண்டிக்கவில்லை, அவர்களை தண்டிக்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது ஏன் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற சுவாசம் நம்முடையதல்ல, அது தேவனுடையதாக இருக்கிறது. ஆமென். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் எப்படி பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வசனத்தை நீங்க கவனித்து பார்க்கும்போது இது மறுபடி பிறக்கிற பிறப்பை பற்றி பேசவில்லை. இது முதலாவது நாம் பிறந்திருக்கிறோம் அல்லவா தாயின் வயிற்றிலிருந்து, அந்த பிறப்பை பற்றி பேசுகிறது. உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்க உங்களுடைய அந்த துவக்கமே யாரிடத்திலிருந்து தான்? தேவனிடத்திலிருந்து தான்
துவங்கி இருக்கிறது. மற்றும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பலர் பல மதங்களை சார்ந்தவராய் இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பிற மதங்களை, நம்பிக்கைகளை சார்ந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் கூட, அப்படிப்பட்ட குடும்பங்களில் பிறந்திருந்தால் கூட, ஆமென், நமக்குள்ளே இருந்த அந்த சுவாசம் தேவனுடையதாக இருந்தபடியினால் தான் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்ததுதான் அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது ஒரு புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார்? இவ்வளவு பாடுகளை ஏன் நமக்காக சகித்து கொண்டார் என்றால் இதுதான் காரணம். ஏனென்றால் நாம் அவருக்குரியவர்கள், நாம் அவருக்கானவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அதே அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே இருந்து அவர் வந்தார். ஆனால் யாரெல்லாம் அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், நன்றாக யோசித்து பாருங்கள். எல்லாரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் அவர் தேர்ந்தெடுத்தவர்களாய் இல்லை. எவர்களை முன் குறித்தாரோ, எவர்களை முன் அறிந்தாரோ என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தாயின் வயிற்றில் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னமே, நம்முடைய எலும்புகள் எல்லாம் தோன்றுகிறதற்கு முன்னமே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடையவர்கள். ஆனால் இந்த பூமியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, ஆதாமின் வீழ்ச்சியினாலே அவன் தன்னுடைய முழுவதையும், தன்னுடைய சகலத்தையும், ஆமென், பிசாசுக்கு விற்று போட்டபடியினாலே, விற்று போடப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த ஜனங்களை மறுபடியும், ஆமென், என்னுடைய இணைப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார், மரித்தார், உபத்திரவங்களை சகித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது இந்த குறிப்பில் வாசித்த இந்த சிறு வசனங்களின் மூலமாக, ஆமென், நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய ஜீவனோடு இணைந்து இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அங்கே யூதா சொன்ன வார்த்தையை நாம் பார்ப்போம். 31வது வசனம், ஆதியாகமம் 44:31வது வசனத்திலே, அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். அடுத்து 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு உத்தரவாதம் பண்ணினார். நம்முடைய ஜீவன் மீட்கப்படும்படி அவர் தன்னை ஒரு ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அவர் நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செய்த பாவங்கள் எல்லாம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம், நம்முடைய சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டதற்கு, மன்னிக்கப்பட்டதற்கு, ஆமென், நாம் மீட்கப்பட்டதற்கு காரணம் இயேசு நமக்காய் உத்தரவாதம் பண்ணினார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு யூதா என்கிறதான அந்த மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக சொல்லுகிறான், இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, என்னையே சொல்லிட்டு தான் நான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை நம்முடைய ஸ்தானத்திலே வைத்துதான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அடிக்கப்பட வேண்டிய, நாம் நிந்திக்கப்பட வேண்டிய அந்த இடத்திலே இயேசு தம்மை வைத்து, தம்மை ஒரு உத்தரவாதமாக அவர் மாற்றித்தான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்று சொன்னால், நம்மை எப்படியாவது பிதாவினிடத்திலே சேர்த்திட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய குறிக்கோளாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் குறிக்கோள் என்ன? எப்படியாகிலும் இவர்களை பிதாவினிடத்தில் சேர்த்திட வேண்டும், நான் வாழ்கிற இடத்திற்கு இவர்களையும் கொண்டு போக வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஆமென். கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த பிரசங்க வேளையிலே சிந்தித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த விலை என்ன என்பது நமக்கு புரிய வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனங்கள் நமக்கு எவ்வளவு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறது பாருங்கள். ஆமென். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க, நீதிமானுக்காக மரிக்கல. கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரருக்காக. நாம் பாவம் செய்தவர்களாய் இருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். பாருங்க, நல்லவர்களுக்காக ஒருவேளை சிலர் மரிக்கலாம், அதுவும் மரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை சில நேரங்களில் மரிக்க வாய்ப்புண்டு, நீதிமான்களுக்காக மரிக்க வாய்ப்புண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவம் செய்தவர்களாய் இருக்கையில், தேவனுக்கு தூரமானவர்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் நல்லவர்களாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார்னு வேதம் சொல்ல, வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பாவம் செய்தவர்களாய் இருக்கையில், ஆமென், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஆமென். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஏன்? நாம் அவரை பார்க்கும்போது அவரை பார்க்கத்தக்க, காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏனென்று சொன்னால், நிறைய நேரங்களிலே இது போன்ற படங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றின படங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு துணி இருப்பது போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் அவர் தொங்கினார் என்பது தான் உண்மை. எத்தனை பெண்கள் அந்த இடத்திலே இருந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஆமென். எத்தனை மனிதர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனால் அவர் வாதிக்கப்பட்டு தேவனால் இப்படி நொறுக்கப்பட்டார் என்று நாம் எண்ணினோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் நிர்வாணியாய் அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார். ஆமென். உலக இரட்சகர். ஆமென். உலகத்தை தம்முடைய வாயின் வார்த்தையால் உருவாக்கின ஒரு தெய்வம். ஆமென். நம்மை மீட்கும்படி, நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படி, எப்படியாகிலும் அந்த பரம ராஜ்யத்திலே நம்மை சேர்க்கும்படி அவர் இந்த கஷ்டங்களினூடாய் போக வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தை ஏற்படுத்தினது நம்முடைய பாவங்கள் தான். இதை அறிந்து இதை சிந்தித்து பாருங்க, பாவம் செய்ய வேண்டிய மனமே உங்களுக்கு வராது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்த விலை சாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய ஒரு விலையை இயேசு எனக்காக செலுத்தி இருக்கிறார் என்பது தான் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், எதற்காக இரத்தம் சிந்த வேண்டும்? நிறைய பேர் கேட்பாங்களே, எதற்காக இரத்தம் சிந்த வேண்டும்? வேற ஏதாகிலும் செய்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி அநேகர் கேட்பது உண்டு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த நிமிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக மாற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஒரு பெரிய பாவக்கட்டுகளில் இருந்தே ஆண்டவர் நம்மை சரியாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி இருக்கிறாரே. அது மட்டுமா, அந்த பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய இரத்தம் அந்த விலையை கொடுத்திருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சத்துருனா என்ன? எதிரிகளாய் இருக்கையில். எதிரிகள்னா என்ன? எதிர்ப்பானதை செய்கிறது, அவருக்கு வேண்டாததை தான் தெரிந்து கொண்டு செய்கிற ஒரு நிலையில் இருக்கிறது தான் சத்துருக்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் பிதாவையும் நம்மையும் அல்லது கிறிஸ்துவையும் நம்மையும் ஒப்புரவாக்குகிறது, ஒரே இரத்தமாக்குகிறது. மறுபடி ஒரே சொந்தத்திற்குள்ளே வருகிறோம், ஒரே இணைப்புக்குள்ளே. அந்த பிரிந்து போன அந்த நிலைகள்லாம் மாறி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நெருக்கத்திற்குள்ளே நாம் என்ன செய்கிறோம்? வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் அல்லாமல், இது மட்டும் இல்லாமல், இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஒப்புரவாக்குதலை கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் இந்த ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணினார். பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான அந்த இடைவெளியை நீக்கினது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற இடைவெளிகளை நீக்கி நம்மை இணைத்திருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விலையை இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தி இருக்கிறார் என்பதை இந்த சிலுவை தியான நேரத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்காக நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய கட்டுகள் எல்லாம் மாறும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிரிவினைகள் எல்லாம் மாறும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததும் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததும், ஆமென், தம்முடைய இரத்தத்தை சிந்தினதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கவனித்து பாருங்க. நம்முடைய மனநிலையிலே ஒரு தெளிவு உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்திலே ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன் உனக்கு முன்பாக, சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லி அங்கே அப்படி பண்ணுறவன் சபிக்கப்பட்டவன், இந்த தவறை சொல்லி அந்த தவறு செய்தவன் இப்படி சபிக்கப்பட்டிருப்பான், இவனுக்கு இப்படி ஒரு சாபம். ஒவ்வொரு அந்த சாபத்தை குறித்து வாசிக்கும் போதே ஒரு மாதிரி நமக்கு மனமெல்லாம் பயங்கரமாக யோசிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாபம் மனுஷனை யோசிக்க வைக்கும்.
அதுவும் அதில் செய்திருக்கிற தவறை செய்தவர்கள் யாராவது வாசித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே அதை நினச்சே உடைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் பெரிதாக இருந்த பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13 அந்த வசனத்தை பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமாகி என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேற வெளியே உள்ள சாபத்தை பற்றி இங்கே பேசலை. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த சாபம் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் அந்த வசனங்கள். இப்படி பண்ணுறவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவனுடைய சந்ததி இப்படி சபிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய இடுப்பு இப்படி சூம்பி போகும். ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் தான், ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சாபங்கள்லாம் அப்படி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சாபத்தின் வழியா ஒரு மனுஷன் போனான், அவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த சாபத்தின் வழியா ஒரு மனுஷன் போனானா அவனுக்கு விடுதலை இல்லை. அந்த சாபத்தின் வழியா ஒரு மனுஷன் போனானா அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு தான். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செய்தார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இனிமே சாபமே இல்லை. சில நேரத்தில் பிசாசானவன் உங்களிடத்தில் சொல்லலாம், இது உன்னுடைய முன்னோர் செய்த சாபம், 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க செய்த சாபம், உன்னுடைய தாய் தகப்பன் செய்த சாபம். பிரியமானவர்களை கேளுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூக்கப்பட்டு நமக்காக சாபமானதினாலே எந்த சாபமும் உங்களை பின்தொடர்வதே இல்லை. எந்த சாபமும் உங்களை ஆட்கொள்வதே இல்லை. ஏன் என்று சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த புரிதலுக்குள்ள வாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த புரிதலுக்குள்ள வாங்க, உங்களுடைய குடும்பம் முன்னேற்றத்துக்குள்ளாக வரும். இந்த புரிதலுக்குள்ள வாங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பண குறைவுகள் மாறும். ஆமென். வேலை வாய்ப்பில் காணப்படுகிற குறைவுகள் மாறும். மனதிலே காணப்படுகிற குழப்பங்கள் ஆமென் மாறும். சத்ருவானவன் இந்த சாபத்தை வைத்தே பலருடைய மனதை கட்டி வைத்திருக்கிறானே, அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சிறிய காரியத்திற்கு, இது உன்னுடைய மூதாதையர் செய்த பாவம், அவர்கள் செய்த சாபம், நீ செய்தது பாவத்திற்கான சாபம் என்று சொல்லி உங்களை விரல் காட்டுகிற நேரத்திலே பரிசுத்த வேதாகம் இங்கே முழங்குகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக சாபமானதுனால ஆமென், என்னுடைய சாபங்கள் எதுவுமே இனிமேல் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக அந்த சாபத்தை சுமந்ததினாலே நான் சாபத்திலிருந்து நீங்களாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். உண்மையிலே நான் இந்த வசனத்தை இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த கலாத்தியர் 3:13 ஆமென் நான் வாசித்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஏவினதை இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்காக மரித்ததற்கான காரணங்களில் சில காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டு கொண்டு, இந்த அக்கிரமத்தினால தான் நான் இப்படி இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த அக்கிரமத்தினால தான் நீ கஷ்டப்படுற, இந்த அக்கிரமத்தினால தான் உன் வாழ்க்கையில் இது நடக்கலை, இந்த அக்கிரமத்தினால தான் நோ. அவர் வசனம் சொல்றதை பாருங்க, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி ஆமென் நம்மை அக்கிரமங்களில் நின்று, அதாவது சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டிருக்கிறார். தமக்குரிய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். எப்படி? தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த காரியங்களை எல்லாம் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அந்த ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே யூதா யோசேப்பின் இடத்திலே சொன்ன மூன்றாவது வார்த்தை என்னன்னா, நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். யூதா சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இந்த வார்த்தை யோசித்து பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி. நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் அந்த வசனம் இருந்தது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவருடைய முகத்தில் துப்பினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவரை கேலி செய்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சிவப்பான் அங்கி அவருக்கு போர்த்தி ராஜாவே வாழ்க அப்படின்னு அவரை கேலி செய்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன அவமானத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து நடத்தப்பட்டது தெரியுமா? ஒரு அடிமையிலும் கேவலமான ஒரு நிலையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து நடத்தப்பட்டார். அவருடைய மனசுல இருந்ததெல்லாம் நம்ம எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவருடைய மனசுல இருந்ததெல்லாம் நான் தான். இப்ப நீங்களும் சொல்லுங்க, அவருடைய மனசுல இருந்தது நான் மட்டும்தான். அந்த இடத்துல உங்களை மட்டும் வச்சு பாருங்க. அவருடைய மனசுல இருந்ததெல்லாம் உங்களை மட்டும்தான் அவர் நினைச்சாரு, என்னைய மட்டும்தான் அவர் நினைச்சாரு. இவ்வளோ ஒரு கீழான ஒரு சூழ்நிலை பாருங்க. அவர் சர்வலோகத்திற்கும் நியாயாதிபதி. ஆனா ஒரு சாதாரண ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக அவரை போய் நிறுத்துகிறார்கள். பாருங்க, இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலை. கேட்கும்போது அது ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லையே. ஏன் இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்த வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மைத்தாமே வெறுமையாக்கி. எதிலிருந்து வெறுமையாக்கி? பரலோக மேன்மையிலிருந்து தம்மை வெறுமையாக்கினார். உயர்வான அந்த அந்தஸ்திலிருந்து தன்னை வெறுமையாக்கினார். பரலோக மேன்மையே விட்டுட்டு இந்த பூமிக்கு நமக்காக வரணும்னா அந்த பரலோக மேன்மையை விட நம்ம அவருக்கு முக்கியமானவங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்றைக்கு யூதா சொன்னான், இந்த என்னுடைய சகோதரனுக்கு பதிலாக, இளையவனுக்கு பதிலாக இங்கே நான் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யூதராஜ சிங்கம் சொல்றாரு, நான் அடிமையாவே தான் வந்தேன். அவன் இருக்கேன்னு சொன்னான், ஆனால் நான் அடிமையாவே வந்திருக்கிறேன். அவனுக்காக, என்னுடைய இளைய சகோதரனுக்காக. ஒரு விதத்தில் பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மூத்த சகோதரர். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவரை நீங்கள் சகோதரியாக பார்க்கலாம், சகோதரனாக பார்க்கலாம், ஒரு நல்ல தகப்பனாக பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு தாயாய் பார்க்கலாம். ஆமென். உங்களுக்கு உடன் பிறந்த ஒரு சகோதர சகோதரியாய் அவரை பார்க்கலாம். ஒரு நாளும் உங்களுடைய நெருக்கமான யாரையாவது ஒருவரை நீங்கள் இழந்ததினாலே நீங்கள் வருத்தத்தில் இருப்பீர்கள் சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய மீட்பர், அவர் உங்களுடைய சகாயர், அவர் உங்களுடைய தகப்பன், ஆமென், அவர் உங்களுடைய தாய், அவருடைய எல்லாவற்றுக்குமே எல்லாமாக அவர் இருக்கிறாரே. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருக்கிறாரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே தியானித்திருக்கிறோம். அவருடைய வசனம் நம்மோடு பேசி இருக்கிறது. ஆமென். அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஒரே ஒரு பாடலை, சிலுவை தியான பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆபத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, ஆபத்தை நேசிக்க நான் இனி
நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பாய் இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பாய் இம்மனு வேலே நீ என்னையும் நேசித்தீர் இம்மனு வேலே நீ என்னையும் நேசித்தீர் கிரூசின் மேல் காண்கிற தாரிவர் கிரூசின் மேல் காண்கிற தாரிவர் பிராணநாதன் என் பேர்காய் சாகின்றார் பிராணநாதன்